டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருமே 2020 எதிர்பார்க்குறதுன்னா நம்ம குரூப் 4 எப்போ வரும் சொல்லிட்டு எதிர்பார்த்துனே இருப்போம். டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளான் ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க. 25/4/2025 வந்து நோட்டிஃபிகேஷன் விவரத்தை வந்து சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக வந்து இன்னும் 4 நாள் தான் இருக்குது. ஸோ 4 நாள் வருமா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி என்ன போட்டிருந்தாங்கன்னா குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருந்தாங்க. 1/4/2025 அதே போல் சொன்ன டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1/4/2025 நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. கண்டிப்பாக அதே போல் நம்மளும் எதிர்பார்ப்போம். 25/4 குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்துனே இருப்போம். கண்டிப்பாக இந்த வாரத்தில் வரும். இல்லைன்னா மேவோட ஃபஸ்ட் வீக்கில் வந்து குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வருவதுக்கான 100% வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ எல்லாருமே டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க படிக்க ஆரம்பிச்சிடுங்க. கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி சைட்லேருந்து இந்த வருஷம் குரூப் 4 நோட்டிஃபிகேஷனு அப்புறம் குரூப் 2 ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா வருவதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. குரூப் 2 வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் வருவதாக சொல்லிடுறாங்க. ஜூலை மாதம் வருவதாக சொல்லியிருக்காங்க. ஜூலை மாதம் சரி கண்டிப்பாக பார்ப்போம். ஏன்னா வந்து டிஎன்பிஎஸ்சிலேருந்து இந்த வருஷம் நம்ம விட்டோம்னா கண்டிப்பாக அந்த வருஷம் எலெக்ஷன் இருக்கும், ஒரு வருஷம் டிலே ஆகும். அதனால் எல்லாருமே இப்போ டிஎன்பிஎஸ்சி தயார் பண்ணுறவங்க எல்லாருமே இப்போ படிக்க ஆரம்பிச்சிருங்க. நோட்டிஃபிகேஷன் வந்து தான் படிக்கணும் அப்படி சொல்லிட்டுலாம் மனசில் வச்சுருக்காதீங்க. ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து 45 நாளில் 45 to 50 நாளுக்குள்ளே உங்களுக்கு எக்ஸாம் வந்துடும். ஸோ உங்களுக்கு வந்து டைமே கிடைக்காது. அதனால் இப்போத்துலேருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா டைம் நம்மளுக்கு ரொம்ப லெஸ்ஸாக இருக்குது. நிறைய பேர் போட்டி போடுவாங்க. அதனால் வந்து நம்ம நாளைக்கு படிச்சிடலாம் சொல்லிட்டு தயவுசெய்து அதை மட்டும் மனசில் வச்சுருக்காதீங்க. ஃபுல்லாக படிங்க. டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கை தவிர வேறு எதுவுமே வெளியே படிக்க தேவையில்ல. அதனால் குரூப் 4 அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10,000 போஸ்டிங் கிட்ட இந்த வரை வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா நிறைய டிபார்ட்மெண்ட்லேருந்து கால் ஃபர் கேட்டிருக்காங்க. எவ்வளோ வேகன்சி இருக்குது சொல்லிட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்துருக்கு. ஸோ இதுக்கு அது அப்புறமேட்டு தான் அரைவ் பண்ணி உங்களுக்கு குரூப் 4 டைப்பிஸ்ட் எவ்வளோ, ஜூனியர் அசிஸ்டன்ட் எவ்வளோ, விஏ எவ்வளோ சொல்லிட்டு சேர்த்து மொத்தமாக விடுவாங்க. கண்டிப்பாக 25/4/2025 ஆனுவல் பிளான் டிஎன்பிஎஸ்சி 2025 10 தான் விட்டுருக்காங்க. ஒன்று அன்றைக்கே வரலாம், இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா மே முதல் வாரத்தில் வருவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. வெயிட் பண்ணுவோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் கன்ஃபார்மாக இந்த ஒரு 15 நாளுக்குள்ளே எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அதனால் படிக்கிறவங்க தயவுசெய்து ஃபுல்லாக படிங்க, ஆர்டர் பண்ணுங்கள். டெய்லியும் ஒரு 12 மணி நேரம் படிச்சுட்டே வாங்க. குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே உங்களுக்கு டைம் இருக்காது. ஸோ பார்த்து படிங்க. இந்த வருஷம் நம்ம அரசு வேலை வாங்கணும், அதை நினச்சி மனசில் படிங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். புதுசாக பாருங்கள், மறக்காம சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி மக்களே. தேங்க்யூ.